அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம வீக்லி அனலிசிங்கில் என்ன சொன்னோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம் வாங்க. நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போல் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டு தான். நான் வீக்லி அனலைசிங்கில் சொன்னதே பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இந்த ட்ரெண்டை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை பாருங்கள், நம்ம நினச்ச மாதிரியே இன்றைக்கி கீழே தான் வந்திருக்கு. இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த சப்போர்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா எது சப்போர்ட்டாக இருக்குன்னா, இன்றைக்கி டே லோ தான் நாளைக்கான சப்போர்ட். ஓகே, இது நாளைக்கான சப்போர்ட்டு. இன்றைக்கி ஹை 22,173 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,300 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 22,500ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. தென் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,881 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,536 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டியோட ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெஃப்டியோட ஓஐ டேட்டா பார்த்திங்கன்னா 22,000 ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. 22,200 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஒன்ஸ் 22,000ங்கிற லெவலில் பிரேக் பண்ணால் இந்த 21,800 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது நண்பர்களே. 22,200 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா 22,100 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல டபுள் டாப் வச்சுருக்கு. அந்த டபுள் டாப் வச்சதுக்கு தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போது இங்கேருந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 46,000 வரைக்கும் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது நண்பர்களே. அதை தான் மார்க்கெட் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி டே ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி டே லோ, இதுதான் நாளைக்கான சப்போர்ட்டு. ஓகே, இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் 46,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் பண்ணால் 46,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே ஹை 46,800 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 47,245 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 48,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, தென் ஃபின் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி போலவே தான் இருக்கும். இன்றைக்கி டே ஹை தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை பேங்க் நிஃப்டிலேயும் இதுலேயும். இன்றைக்கி மிட் கேப் தான் கொஞ்சம் நல்லா விழுந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, 20,700ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 20,585 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,442 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 20,000ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் அந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கும்போது இந்த லெவல் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நண்பர்களே. 20,800 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் 20,875 அப்படிங்கிற லெவலும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இதை தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அதே நேரத்தில் மிட் கேப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காலையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் கிடச்சிது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணால் கீழே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. மார்க்கெட் பாருங்கள், இந்த ட்ரெண்டில் தான் எடுத்து சப்போர்ட் எடுத்துச்சு. இங்கேருந்து 11,068லேருந்து இமிடியேட் ஃபால் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ஒரு 5 மினிட் கேண்டில்லையே டக்குன்னு போணுச்சு. பாருங்கள்,
கடகடன்னு ஃபாலு. இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து டக்குன்னு ஃபாலு. இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிடுச்சு. அகைன் வந்து ஒரு ஃபாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மிட் கேப் வந்து காமிக்குது. மேக்ஸிமம் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. மிட் கேப்பில் இன்றைக்கி வந்த டே ஹை தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 11,075. அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,100. இன்றைக்கி வந்த சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்த லோ தான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு 11,000. இப்போ ரீசெண்டாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா 11,000ங்கிற லெவலு. இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நண்பர்களே. தென் இந்த லெவல் இன்றைக்கி வந்த டே லோ செகண்ட் சப்போர்ட் 11,846 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் 11,783 அப்படிங்கிற வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பில் ஒரு இந்த ட்ரெண்டு படி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுச்சுன்னா அகைன் ஒரு ஃபாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ஓய் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் 47,000 வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 46,570 இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 47,000 கொஞ்சம் வைடாக தான் இருக்குது. மார்க்கெட் அதை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் காமிக்குது. இமிடியேட்டான சப்போர்ட் வந்து 46,000 46,500 இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து சப்போர்ட் இருக்குது. அதுவும் வந்து பெரிய லெவலில் இல்லை. இந்த வீக் வந்து மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை அன்றைக்கி தான் பேங்க் நிஃப்டியும் இதுவும் எக்ஸ்பிரி ஆகும். ஃபின் நிஃப்டி மட்டும்தான் நாளைக்கு எக்ஸ்பிரி. புதன்கிழமை அன்றைக்கி மேக்ஸிமம் எக்ஸ்பிரி இருக்காது. சரிங்களா, அந்த புதன்கிழமை அன்றைக்கி ஒரு நல்ல வாலட்டிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மந்த்லி எக்ஸ்பிரிக்கான வாலட்டிலிட்டியை இங்கேயே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் புதன்கிழமையே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்க்குற நண்பர்களே. அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பிரிங்கிறதுனால இன்றைக்கி மிட் கேப் வந்துச்சு பார்த்தீங்களா, காலையில் 200 பாயிண்ட் விழுந்துச்சு. இமீடியட்டாக ஒரு 150-200 புள்ளிகள் ரெக்கவரி ஆச்சு. ஏன் அந்த இடத்துலேருந்து ரெக்கவரி ஆனிச்சுங்கிறதுக்கான ஒரு ரீசனை சொல்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டு ரெக்கவரி ஆகிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 10,860 வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 800ஓட ப்ரீமியம் 700ஓட ப்ரீமியம் 700 புட்டு 800ஓட புட்டோட ப்ரீமியம்லாம் அப்பர் சர்க்யூட் அடிச்சிருச்சு. டக்குன்னு அப்பர் சர்க்யூட் போனோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா, அப்பர் சர்க்யூட்னால் அதுக்கு மேலே வந்து பையர் செல்லர்ஸே இருக்க மாட்டாங்க. அதனால மார்க்கெட் அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸும் ஆகிடுச்சு. 700ஓட புட்டை நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த டயத்தில் 700ஓட புட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபா அப்பர் சர்க்யூட்டு. மார்க்கெட் வந்து 8 ரூபா 9 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வர முடியல. அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு அப்பர் சர்க்யூட்டுக்கு பக்கத்தில் வந்து. ஓகே, நாளைக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு கரெக்ஷனுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த 1 hour கேண்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் பாருங்க, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் வச்சுச்சு. அடுத்தது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸும் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான பேட்டர்ன். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 11,000 மார்க்கெட் 11,073 ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒரு ரிவர்சல் கேண்டில் தான் வச்சுருக்கு. இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாகணும். அப்படி இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கும்போது வந்தாகணும். அதை பார்த்துக்கோங்க. நாளை தினம் அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் இருக்குது. மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணி கோர்சஸ் சம்மந்தமான டீட்டெயிலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.